சிக்ஸ்த் பாலிட்டி உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். கற்றல் நோக்கங்கள்: ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பணிகளை அறிதல், கிராம சபையை பற்றியும் கிராம சபை கூட்டத்தின் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளல், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்களை புரிந்து கொள்ளல், உள்ளாட்சியில் பெண்களின் பங்கை அறிதல், உள்ளாட்சி தேர்தலை பற்றி அறிந்து அடுத்து வரும் தேர்தலை உற்று நோக்கல். நந்தினி 6ஆம் வகுப்பு படிப்பவள். அவள் வீட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. தினமும் நாளிதழில் வரும் தலைப்புச் செய்திகளை அவள் சத்தம் போட்டு வாசித்து காட்ட வேண்டும். அவளது அப்பா நம்புராஜனும் அம்மா மணிமேகலையும் அமர்ந்து கேட்பார்கள். இவள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். சில சமயம் அக்கம் பக்கத்து வீட்டு சிறுவர்களும் சேர்ந்து கொள்வார்கள். நாளிதழில் வரும் செய்தியை ஆளுக்கொன்றாய் பிரித்து கொண்டு படிப்பார்கள். அன்றும் அப்படித்தான். சனிக்கிழமையானதால் ஜான்சன், மாறன், அன்வர் என எல்லோரும் நந்தினியின் வீட்டில் குழுமிவிட்டனர். நந்தினி முதலில் நாளிதழில் இருந்து ஒரு செய்தியை வாசித்தாள். ஆவடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியின் தலைப்பை படிக்கும் முன்னரே அவளுக்கு சந்தேகம் வந்தது. அப்பா, மாநகராட்சி அப்படின்னா என்ன? 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கும். இப்படித்தான் இப்போ இந்த பட்டியலில் ஆவடியும் சேர்ந்துள்ளது என்றார் நந்தினியின் அப்பா. அப்படின்னா இங்கே ஏற்கனவே வேற மாநகராட்சி இருக்கா? ஆம், ஏற்கனவே 21 மாநகராட்சிகள் உள்ளது தமிழ்நாட்டில். தற்போது இந்த பட்டியலில் ஆவடியும் சேர்ந்துள்ளது. ஒன்று சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். அப்போ நம்ம ஊர் என்று கேட்டான் மாறன். நம்ம ஊர் ஊராட்சியில் வரும்டா. ஊராட்சினா தமிழ்நாட்டில் கிராமமும் இருக்குது, நகரமும் இருக்குது இல்லையா? ஆமாம். கிராமங்களின் தேவைகளும் நகரங்களின் தேவைகளும் மாறுபடும் அல்லவா? அப்படி இருக்கும் பகுதிகளில் மக்களின் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்வதற்காக சில அமைப்புகளை நமது அரசமைப்பு உருவாக்கி இருக்கிறது. அதன்படி நகரப்புறத்தை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்றும், கிராமப்புறத்தை ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என்றும் பிரித்து வைத்திருக்காங்க. இவை உள்ளாட்சி அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓ, இவ்வளவு இருக்கா? ஆமாம், சொல்லுகிறேன், கேட்டுக்கோங்க. மாநகராட்சி பற்றி சொன்னேன் இல்லையா? ஆமாம். தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை நகராட்சி என்று பிரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். அப்புறமாமா பேரூர் ஆட்சின்னு என்னமோ சொன்னீங்களே, அது பேரூர் ஆட்சி இல்லை, பேரூராட்சி. அப்படின்னா நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர், சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதுதான் பேரூராட்சி. இது ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னு யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். சரி, நானே சொல்கிறேன். இந்தியாவிலே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநகராட்சிக்கு இந்திய அரசு பணி இ.ஆ.ப. அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் இ.ஓ. ஆவார். ஊராட்சி ஒன்றியம்னு சொன்னீங்களே, அப்படின்னா கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக, அதாவது வார்டு பிரிக்கப்படுகின்றன. இதன் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், கவுன்சிலர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். ஊராட்சி ஒன்றியம்: பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், கவுன்சிலர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அல்லவா? கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பர். துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். வட்டார வளர்ச்சி அலுவலர் BDO இதன் அலுவலர் ஆவார். ஊராட்சி ஒன்றிய அளவில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. அடுத்து மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்டு ஆக பிரிக்கப்படுகின்றது. பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர். ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் செய்கின்றார். ஊராட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. தொகுதிகள், பகுதிகள், வார்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. பகுதி உறுப்பினர்களை மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். அவ்வாறே மாநகராட்சி தலைவரும் மேயர், நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தனது நீண்ட உரையை முடித்தார் நம்புராஜன். உள்ளாட்சி அமைப்புகளால் என்ன நன்மை இருக்க போகுது மாமா? நிறைய நன்மைகள் இருக்கே. பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை அவசிய பணிகள், விருப்ப பணிகள்னு பிரிச்சிடலாம். இவை உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படுகின்றன. அடுத்து கிராம ஊராட்சியின் பணிகள். அவசிய பணிகள்: குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நிலத்திட்டங்களை செயல்படுத்துதல். விருப்ப பணிகள்: பூங்கா அமைத்தல், நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல், இன்னும் பிற. மாநகராட்சியின் பணி: குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், இறப்பு பதிவு, இன்னும் பிற.
அப்போ இந்த வேலைகளை எல்லாம் யார் செய்வாங்க? மன்ற கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களின்படி ஆணையாளர் அல்லது அதிகாரி அந்த பணிகளை தனக்கு கீழே உள்ள அலுவலர் மற்றும் ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துகிறார். இப்படி அப்பணிகளை சிறப்பாக நடைபெற பல அடுக்குகளிலும் பணியாற்ற ஊழியர்கள் உண்டு. இந்த பணிகளை செய்ய நிதி அரசாங்கம் கொடுத்துருமாப்பா. நேரடியாக அரசும் அளிக்கும். அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளும் வரிகளாக வசூல் செய்து கொள்வார்கள். கிராம ஊராட்சியின் வருவாய், வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நில வரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, இன்னும் பிற. மாநகராட்சியின் வருவாய், வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு, இன்னும் பிற. சரி, ஊர்மன்ற கூட்டம்னு சொன்னீங்களே, அது எப்படி நடக்கும் என்று கேட்டான் மாறன். சபை கூட்டம்னா மரத்தடியில் சுற்றி உட்கார்ந்து கொண்டு பேசுவாங்களே, சினிமாவில் பார்த்திருக்கிறேன் என்றார் ஜாக்சன். அப்படி அல்ல, அது வேற, இது வேற. ஒவ்வொரு ஊராட்சியிலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நிரந்தர அமைப்பு. கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களில் நடைபெறும். கிராம சபையே மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேறாகும். அதில் 18 வயசு நிறைவடைந்து அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவங்க கலந்து கொள்ளலாம். இக்கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை கூடும். மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி வார்டு உறுப்பினர்கள் போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. அப்போது மக்கள் தங்கள் தேவைகளையும் குறைகளையும் நேரடியாக சொல்லலாம். இக்கூட்டம் எந்தெந்த நாளில் கூடும்? ஜனவரி 26, மே 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி. இந்நாட்களை தவிர தேவைக்கேற்பும் அவசர காலங்களிலும் கிராம சபை கூடும். இவை சிறப்பு கிராம சபை கூட்டம் எனப்படும். உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் கூட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும் என்று இதற்கு இப்பெயர் வைத்தவர் நம்ம மகாத்மா காந்தி. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜ் சிறப்பம்சங்கள்: கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு, இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிற. உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு: அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 2011இல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% இடங்களில் வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு. 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல்: உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தலை நடத்துகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை, கோயம்பேட்டில் உள்ளது. பேரிடர் காலங்களில் மற்றும் நோய் தொற்று காலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொண்ட பணிகள் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள்: கிராம ஊராட்சிகள் 12525, ஊராட்சி ஒன்றியங்கள் 388, மாவட்ட ஊராட்சிகள் 36, பேரூராட்சிகள் 490, நகராட்சிகள் 138, மாநகராட்சிகள் 21. உள்ளாட்சி அமைப்புகள். 9th பாலிட்டி. கற்றல் நோக்கங்கள்: இந்தியாவின் விடுதலைக்கு முன்பும் பின்பும் உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சியினை பற்றி புரிந்து கொள்ளல். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி அறிந்து கொள்ளல். இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இயல்பு மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து கற்றல். 1992ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் 73 மற்றும் 74 ஆகியவற்றை பற்றி புரிந்து கொள்ளல். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் தோன்றிய வரலாறு பற்றியும் அவற்றின் வளர்ச்சி குறித்தும் அறிந்து கொள்ளல். உள்ளாட்சி அமைப்பு விளக்கம்: ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகளே உள்ளாட்சி அமைப்புகள் எனப்படுகின்றன. உள்ளாட்சி அமைப்புகள் மக்களுக்கு நெருக்கமாகவும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் அடிமட்டத்திலிருந்து செயல்படுகின்றன. உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவ்வமைப்புகள் உள்ளூர் தேவைகளை மேலாண்மை செய்கின்றன. உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளூர் சமூகத்திற்கு பணியாற்றுவதுடன் தன்னாட்சி குடியரசுக்கும் கருவியாக செயல்படுகின்றன. வரலாற்று பின்னணி: உள்ளாட்சி அமைப்பு இந்தியாவில் தொன்று தொற்று காணப்படும் கருத்துரு ஆகும். இது பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் உச்சநிலை அடைந்தது. மௌரிய பேரரசு காலத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய ஆவண குறிப்புகள் உள்ளன. பண்டைய இந்தியா முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறுபட்ட அம்சங்களுடன் காணப்பட்டன. இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவத்தின் முறையின் தாக்கத்தால் உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கியத்துவம் குறைந்தது. ரிப்பன் பிரபுவின் 1882ஆம் ஆண்டு தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையின் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் கால் இறுதியில் இவ்வமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன. நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது. இச்சட்டம் 1937 நடைமுறைக்கு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் ஊரக வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது காந்தியடிகளின் திட்டங்களின் ஒரு முக்கிய கூறாக இருந்தது. இந்திய விடுதலைக்கு பின்பு இந்திய அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் காந்தியடிகளின் கிராம தன்னாட்சி கொள்கையினை பெரிதும் கவனத்தில் கொண்டு செயலாற்றினர். கிராமங்கள் நிறைந்த இந்தியாவில் கிராம ஊராட்சிகளின் உருவாக்கம் ஒரு சமூக இயக்கமாகவே அமைந்தது. விடுதலை போராட்டத்தின் போது பஞ்சாயத்து மறுசீரமைப்பு என்பது மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை 1882ஆம் ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்களை உடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கும் விதமாக ரிப்பன் தொடர்ச்சியான பல சட்டங்களை ஏற்படுத்தினார்.
ரிப்பன் பிரபு 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு ஆவார். இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயம் ஆக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் மேற்கொண்டார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார். இந்திய விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையின் கருத்துருவாக்கம் 1957ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை 4 முக்கிய குழுக்களின் உருவாக்கம் மற்றும் அவற்றின் முயற்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952 மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவை 1953 ஆகியன 1957ஆம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தன. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்களின் 1992 சிறப்பு அம்சங்கள். ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும் குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகுகள். வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள உரிய வயதுடையோரை கொண்ட கிராம சபைகள், கிராமங்கள் மற்றும் பகுதி குழுக்கள் நகராட்சிகள் ஆகியன. கிராமங்கள் இடையில் காணப்படும் வட்டாரம், வட்டம், மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் என 3 அடுக்கு முறையில் செயல்படுகின்றன. 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையை உடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் 2 அடுக்கு முறையில் இயங்குகின்றன. நேரடி தேர்தலின் மூலம் அனைத்து அளவிலும் இடங்கள் நிரப்பப்படுகின்றன. அனைத்து அளவு நிலைகளில் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும். பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டில் பெண்களுக்கும் 1/3 பங்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. எல்லா அளவு நிலைகளிலும் தலைவர்கள் பதவிக்கு 1/3 பங்கு இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரே மாதிரியான 5 அடுக்கு பதவிக்காலம் மற்றும் பதவிக்காலம் நிறைவடையும் முன்பாகவே தேர்தல்கள் நடத்தப்பெற்று புதிய அமைப்புகள் உருவாக்கப்படுதல் வேண்டும். ஆட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படுதல் வேண்டும். பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு. கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், நேரடி தேர்தல். வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து, மறைமுக தேர்தல். அசோக் மேத்தா குழு 1977 முதல் 1978 வரை 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும். GVK ராவ் குழு 1985. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல். வேரற்ற புற்கள் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். LM சிங்வி குழு 1986. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் 1992. குழுக்களும் பரிந்துரைகளும். 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள். 1994ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு புதிய சட்டத்தின் அடிப்படையில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்டது. அதன் சிறப்பம்சங்கள் ஆவன: 3 அடுக்கு அமைப்பு, கிராம சபை, தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல், நிதி ஆணையத்தினை நிறுவுதல், மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு மற்றும் மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல். கிராம ஊராட்சி. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சி என்று அழைக்கப்படுகின்றன. தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 18 வயது பூர்த்தி அடைந்தோர். அவர்களது பணிக்காலம் 5 வருடங்கள் ஆகும். கிராம உள்ளாட்சியின் ஆய்வாளராக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறியுள்ளது. கிராம உள்ளாட்சியின் செயல்பாடுகள்: குடிநீர் வழங்குதல், தெருவிளக்குகளை பராமரித்தல், சாலைகளை பராமரித்தல், கிராம நூலகங்களை பராமரித்தல், சிறிய பாலங்களை பராமரித்தல், வீட்டு மனைகளுக்கு அனுமதி அளித்தல், வடிகால் அமைப்புகளை பராமரித்தல், தொகுப்பு வீடுகளை கட்டுதல், தெருக்களை சுத்தம் செய்தல், இடுகாடுகளை பராமரித்தல், பொது கழிப்பிட வசதிகளை பராமரித்தல். விருப்பப் பணிகள். 1994ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் கீழ்கண்ட விருப்ப செயல்பாடுகளை உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறது. கிராமங்களில் உள்ள தெருவிளக்குகளை பராமரித்தல், சந்தைகளையும் திருவிழாக்களையும் நடத்துதல், மரங்களை நடுதல், விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல், வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களில் உள்ள வாகனங்கள், இறைச்சி கூடங்கள் மற்றும் கால்நடைகளின் கொட்டகை ஆகியவற்றை பராமரித்தல், பொருட்காட்சிகள் நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதல். வருவாய். 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம உள்ளாட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் வரலாற்று தொடக்கம் மற்றும் வளர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் காணப்படுகிற ஆதாரங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகின்றது. அக்காலத்தில் தமிழ்நாடு பல கிராம குடியாட்சியை கொண்ட நிலமாக விளங்கியது. பல சமூக குழுக்கள் தங்களது பதவி மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் நடைபெற்ற சோழர்களது ஆட்சி காலத்தில் இந்த முறை உச்சநிலையை அடைந்தது. கிராம சபைகள் வரி விதித்தன, சமூக வாழ்வினை மேம்படுத்தின, தங்களது குறிப்பிட்ட பகுதியில் நீதியையும் நிலைநாட்டின. இந்த கிராம சபைகள் சோழ அரசர்களுடன் வலிமையான உறவுகளை கொண்டிருந்தனர். கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறை என்ற இரகசிய தேர்தல் முறை புழக்கத்தில் இருந்தது. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு கிராம தன்னாட்சி சரியவும் நிலப்பிரபுக்களின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கவும் தொடங்கியது. இம்முறை ஆங்கிலேய காலனி ஆதிக்க ஆட்சி உள்ளாட்சி அமைப்புகளை அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் விதமாக அறிமுகம் செய்யும் வரை தொடர்ந்தது. சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக 1950இல் மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவரங்களின் தொடர்ச்சியாக
1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன. வரிகள்: சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள். கிராம சபை கூட்டங்கள்: ஒவ்வொரு ஊராட்சியிலும் அவ்வூராட்சி அதிகார எல்லைக்கு உள்ளே வசிக்கும் மக்களே கிராம சபை உறுப்பினர்களாக இருப்பர். ஊராட்சி தலைவர் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். கிராம சபை கூட்டங்களில் வரவு செலவு கணக்குகளும் திட்டங்களினால் பயனடைந்தோர் பற்றியும் கலந்துரையாடப்படும். ஒரு வருடத்தில் 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம். ஊராட்சி ஒன்றியம்: பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகின்றது. மக்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை கவுன்சிலர் நேரடியாக தேர்ந்தெடுக்கின்றனர். உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக சேர்மன் தேர்ந்தெடுக்கின்றனர். ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள்: குடிநீர் வழங்குதல், கிராம சுகாதார நிலையங்கள் பராமரிப்பு, சாலைகள் பராமரிப்பு, மகப்பேறு விடுதிகளை நிறுவுதல், பொது கண்காட்சிகள் நடத்துதல், கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல், சமூக காடுகளை பராமரித்தல், துவக்கப்பள்ளி கட்டடங்களை சீர் செய்தல் ஆகும். மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர். மாவட்ட ஊராட்சி: ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவ்வுறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர். அவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். மாவட்ட ஊராட்சி பணிகள்: கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு தெரிவித்தல், மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடல். நகர்ப்புற உள்ளாட்சி: பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. காந்தியின் கிராம சுயராஜ்யம்: காந்தியடிகள் கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள். சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு எனும் பஞ்சாயத்துக்களை கனவு கண்டார். காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினார். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாக திகழும் கிராமங்கள் தங்களின் தேவைகளுக்கு தாங்களே பொறுப்பாவர். எளிமையான சொற்களில் சொல்வதென்றால் காந்தியின் சுயராஜ்ய கிராமம் அடிப்படையில் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான உணவு, தூய்மையான நீர், சுகாதாரம், நீட்டு வசதி, கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு என அனைத்து தேவைகளையும் ஏற்கும் அரசாங்கம் மற்றும் சுய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும். பேரூராட்சி: 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி எனப்படும். பேரூராட்சி தலைவரும் உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். பேரூராட்சியின் நிர்வாகத்தினை மேற்கொள்ள ஒரு செயல் அலுவலர் நியமிக்கப்படுகிறார். நகராட்சி: 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி நகராட்சி எனப்படும். நகர சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் கவுன்சிலர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்நகராட்சியினை நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் அரசால் நியமிக்கப்படுகிறார். மாநகராட்சி: பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெருநகர பகுதிகள் மாநகராட்சி என அழைக்கப்படுகிறது. மாநகராட்சி தலைவர் மேயர் என்று அழைக்கப்படுகிறார். மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இம்மாநகராட்சிக்கு மாநகராட்சி ஆணையர் நிர்வாக அலுவலர் ஆவார். தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள் உள்ளன. அவை சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், ஆவடி, ஓசூர், நாகர்கோவில், தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர் மற்றும் சிவகாசி. இந்திய ஆட்சிப் பணி: IAS அதிகாரி ஒருவர் மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் இவரால் செயல்படுத்தப்படுகின்றன. மாநகராட்சி அலுவலகம் இவரது செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. மாநகராட்சி தலைவரின் மேயரின் முக்கிய பணிகள்: அரசுக்கும் மாநகராட்சிக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக மேயர் செயல்படுகிறார். மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிக்கிறார். பிற நகர்ப்புற பஞ்சாயத்துகள்: அறிவிக்கப்பட்ட பகுதி குழுக்கள், நகர் பகுதி குழுக்கள், இராணுவ குடியிருப்பு வாரியம், குடியிருப்புகள், துறைமுக பொறுப்பு கழகம், சிறப்பு நோக்க நிறுவனம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள்: உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை பொது தேர்தல்களை போன்றே மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகின்றது. வாக்காளர் பட்டியல் பகுதி வாரியாக தயாரிக்கப்படுகின்றது. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு சுழற்சி முறையில் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும்: நமது மக்களாட்சிக்கு உள்ளாட்சி அமைப்புகளே அடிப்படைகளாகும். உள்ளாட்சி அமைப்புகளின் அரசமைப்பு நிலை அவற்றின் செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவத்தினை அளிக்கின்றது. இருப்பினும் இந்தியாவில் இவற்றின் செயல்பாடுகளில் ஒரு சில நெருக்கடிகள் உள்ளன. அவற்றின் முதன்மையான சிக்கல்களும் சவால்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றிய தெளிவான வரையறையின்மை, நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளின் மதிப்பீடு ஒத்துப்போவதில்லை. உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கும் முக்கியமான முடிவுகளில் சாதி, வகுப்பு மற்றும் சமய ஆகிய 3 முக்கிய பங்காற்றுகிறது. மக்களாட்சியின் அடிப்படை நிலையில் உள்ள அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பொறுப்பற்ற நிலை. நகராட்சி தலைவராக பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்கள் 1917ஆம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார். அவரது பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டினார். 1919இல் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை பெரியார் செயல்படுத்தினார். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை முதலில் செயல்படுத்தியவர் பெரியார் என அறியப்படுகிறது. மீள்பார்வை: உள்ளாட்சி அமைப்புகள் சமூகத்தின் அடிமட்ட அளவில் இருந்து செயல்படுகின்றது. ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சோழர் காலத்தில்
கிராம நிர்வாக குழு உறுப்பினர்கள் குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1994ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் உள்ளது. கிராம ஊராட்சி என்பதன் கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்பாகும். கிராம சபை கூட்டங்களில் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறுகின்றன. ஊராட்சி ஒன்றியங்கள் பல ஊராட்சிகள் ஒன்றிணைவதால் உருவாகின்றன. மாவட்ட ஊராட்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகள் ஆகியன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ஆகும். மாநகராட்சியின் தலைவர் மாநகர தலைவர், மேயர் என்றழைக்கப்படுகிறார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது.